ஜோசா 2025 கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். கடந்த வாரங்களில் ஜோசா 2025ஓட ரவுண்டு 1 ரேங்க் ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு ரவுண்டு 2 ரேங்க் ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கலாம் என்பதை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணியிருந்தோம். எஸ்பெஷலி என்ஐடி திருச்சி கேம்பஸில் இருக்கிற ஆல் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கு நமது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் ஓப்பன் கேட்டகரியிலையும் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியிலையும் எக்ஸ்பெக்டட் ஓப்பனிங் ரேங்க் அண்ட் க்ளோசிங் ரேங்க் ஃபார் ரவுண்ட் 2 என்பதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். இப்போது ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்ஸ் நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்டட் வெர்சஸ் ரியாலிட்டி என்ன நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம், என்ன ரவுண்டு 2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் என்ஐடி திருச்சியோட ஓப்பன் கேட்டகரியில் இருக்க ஹோம் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கான எக்ஸ்பெக்டட் வெர்சஸ் ரியாலிட்டி ரேங்க் அனாலிசிஸ் ஆஃப்டர் ஜோசா 2025 ரவுண்ட் 2 ரேங்க் ரிலீஸ். First we start from Electronics and Communication Engineering Department under General Category. Last yearல ஜோசா 2024 ரவுண்ட் 2க்கு அப்புறம் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருந்ததுன்னு பார்க்கும்போது 6891. பேஸ்ட் ஆன் ஜோசா 2025 ரவுண்ட் 1 படி நம்ம ரவுண்ட் 2க்கு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த ரவுண்ட் 2ஓட ப்ரிடிக்ஷன் படி 7041. ஆக்சுவலாக க்ளோஸ் ஆகிருக்கிற க்ளோசிங் ரேங்க் 6977. நம்ம ப்ரிடிக்ஷன் படி ஒரு 64 ரேங்க் டிஃபரன்ஸில் இசி டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. கம்பேர்ட் வித் த ப்ரீவியஸ் இயர் 6891, this year 6977. So there is no much difference. So with respect to EC department, it is going well as expected. இதே மாதிரியான ட்ரெண்டை நம்ம ரவுண்ட் 3 ஜோசா 2025 கவுன்சிலிங்லையும் எதிர்பார்க்கலாம். கமிங் டு சிவில் இன்ஜினியரிங் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் ரவுண்டு 2 34,650 க்ளோஸ் ஆகிருந்தது. இந்த வருஷம் 30,468 க்ளோஸ் ஆகலாம் என்று ப்ரிடிக்ஷன் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக க்ளோஸ் ஆனது 30,376. டிஃபரன்ஸ் இன் த ஒப்பீனியன் 92 ரேங்க்ஸ். தென் கம்பேரிங் 30,376 வித் ப்ரீவியஸ் இயர் ரவுண்டு 2, இந்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்குங்க. வித் ரெஸ்பெக்ட் டு கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் ரவுண்டு 2 க்ளோசிங் ரேங்க் 20,540. இந்த வருஷம் 18,417 முடியலான்னு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கிறது 18,527. டிஃபரன்ஸ் இன் ரேங்க் 110. ஸோ ஒன்ஸ் அகெயின் கெமிக்கல் இன்ஜினியரிங் இஸ் ஆல்சோ ஃபில்லிங் ஃபாஸ்ட் கம்பேர்ட் வித் லாஸ்ட் இயர் ஜோசா 2024 ரவுண்ட் 2. And finally, instrumentation and control branch under general category, last year 14,657. இந்த வருஷம் எங்கள் ப்ரிடிக்ஷனில் 12,967 இருக்கலாம்னு எதிர்பார்த்தோம். பட் ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கிறது 13,128. The difference is 161. Again, when we compare the current year round 2 results and previous year round 2 results, I and C, that is instrumentation and control branch, அதுவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரவுண்டு 3ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம், எந்த பிரான்ச்செல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்பதை பற்றி நீங்கள் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் சேம் என்ஐடி திருச்சி ஓப்பன் கேட்டகரியில் எந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரல என்பதை பற்றி ஒரு டேபிளேஷன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் ஃப்ரம் மெட்டலர்ஜிக்கல் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி. அக்கார்டிங் டு ஜோசா 2024 ரவுண்டு 2 லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 29,460 இருந்தது. இந்த வருஷம் 29,785 இருக்கலாம் என்று ப்ரிடிக்ஷன் நாங்கள் பண்ணியிருந்தோம். பட் ஆக்சுவலாக க்ளோஸ் ஆனது 26,741. The difference is huge, 3,044. மீனிங் இஸ் தட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 26,741 ரொம்ப சீக்கிரமாகவே மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் க்ளோஸ் ஆகிருக்கு அண்டர் ரவுண்டு 2 ஆஃப் ஜோசா 2025. சில பேர் நினைக்கலாம் மெட்டலர்ஜிக்கல் தானே அப்படின்னு. பட் என்ஐடி திருச்சியை பொறுத்த வரைக்கும் மெட்டலர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த வருஷம் சீக்கிரமாக ரேங்க் ஃபில் ஆகிட்டுருக்கு. இதுதான் கன்க்ளூஷன். ஸோ கமிங் டு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் வாஸ்
4813. இந்த வருஷம் எங்கள் ப்ரிடிக்ஷன் படி 5141 வரைக்கும் போகலான்னு எதிர்பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாலேயே 4463ல் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஃபரன்ஸ் இஸ் 678. தட் இஸ் again computer science and engineering at NIT Trichy is filling fast. Next, coming to production engineering under general category, last year closing rank was 24,190. இந்த வருஷம் 24,508ல க்ளோஸ் ஆகலான்னு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். பட் 24,033லேயே முடிஞ்சிருக்கு. தட் இஸ் 475 முன்னாலேயே ஃபில் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ ஃபில்லிங் ஃபாஸ்ட். So coming to mechanical engineering under general category, last year closing rank was 15,150, expected 14,567, but original, that is reality, closing rank is 14,173. Comparing the previous year, mechanical engineering அதுவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்குங்க. Coming to electrical and electronics engineering under general category, last year closing rank was 9,448, expected 9,457, but இந்த முறை 9,087லேயே ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அனாலிசிஸ் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரான்ச்செல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மாறாக சீக்கிரமாக ஃபில் ஆகிட்டுருக்கு என்பதை ஒரு அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ரவுண்ட் 3க்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அனாலிசிஸ் என்ஐடி திருச்சியோட ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் இருக்க ஹோம் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கான எக்ஸ்பெக்டட் ரேங்க்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி ரேங்க்ஸ் ஆஃப்டர் ஜோசா 2025 ரவுண்டு 2. ஸோ ரவுண்டு 2 ஜோசா 2025 முடிஞ்ச பிறகு ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் கேட்டகரி லாஸ்ட் இயர் ஜோசா 2024 படி 2,905 இருந்தது. நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் படி இந்த வருஷம் ரவுண்டு 2 முடிவில் 2,489 எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகிருக்கிறது 2,452. டிஃபரன்ஸ் இஸ் ஒன்லி மினிமம், தட் இஸ் 37 ரேங்க்ஸ். கமிங் டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் ஜோசா 2024 ரவுண்டு 2 ரிசல்ட்ஸ் க்ளோசிங் ரேங்க் 4,303. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்த்தது 3,557, ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கிறது 3,629. டிஃபரன்ஸ் இஸ் ஒன்லி 72. ப்ரொடக்ஷன் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் ஆஃப்டர் ரவுண்ட் 2 7,956. இந்த வருஷம் 7,066ல் முடியலான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 6,971லேயே முடிஞ்சிருக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்பெக்டட் அண்ட் ரியாலிட்டி இஸ் ஒன்லி 95 ரேங்க்ஸ். சிவில் டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் கேட்டகரியில் லாஸ்ட் இயரில் 11,158ல் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 9,822ல் முடியலான்னு எதிர்பார்த்தோம். பட் 9,697ல் முடிஞ்சிருக்கு. டிஃபரன்ஸ் இஸ் 125 ரேங்க்ஸ். ஸோ இந்த 4 பிரான்ச்சஸை கம்பேர் பண்ணும்போது, தட் இஸ் ட்ரிபிள் இ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் அண்ட் சிவில், இந்த வருஷம் ரவுண்டு 2 விட போன வருஷம் ரவுண்டு 2 லேட்டாக தான் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் ரவுண்டு 2 சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கு. தட் இஸ் இந்த 4 பிரான்ச்சஸும் ரவுண்டு 2 முடிவில் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரவுண்டு 3, ரவுண்டு 4, ரவுண்ட் 5லாம் போகும்போது உங்களுக்கு ஃபர்தர் முடிவுகளை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கமிங் டு சிஎஸ்சி அகாடமிக் ப்ரோக்ராம் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் வாஸ் 1,630. இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக பிக்கப் ஆகலான்னு எதிர்பார்த்தோம். தட் இஸ் 1,759ல், பட் 1,631லேயே முடிஞ்சிருச்சு. தட் இஸ் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது மோர் ஆர் லெஸ் சேம் ட்ரெண்டில் சிஎஸ்சி போயிட்டுருக்கு. கமிங் டு இசி டிபார்ட்மெண்ட் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 2,270. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்த்தது 2,154, ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கிறது 2,013. The difference is only 141 ranks. லாஸ்ட் இயரோட இந்த இயர் இசி டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்குங்க. ஃபைனலி கமிங் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் 4,835, இந்த வருஷம் 4,207 எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக நடந்து முடிஞ்சது 4,025.
difference is 182. So once again, when we compare the current round 2 results with previous year, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ECE ரெண்டுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்குங்க. இதே சீக்வன்ஸில் ரெண்டு பர்டிகுலர் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்மளோட ப்ரிடிக்ஷன் மெத்தடாலஜி ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஸோ NIT திருச்சி OBC NCL கேட்டகரி ஹோம் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு மெட்டலாஜிக்கல் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி கம்பேர் பண்ணும்போது ஜோசா 2024 லாஸ்ட் இயர் ரவுண்டு 2ல் 9829 முடிஞ்சிருக்கு. ரவுண்டு 1 ஜோசா 2025ல் மெட்டலாஜிக்கல் கொஞ்சம் நல்லா மூவ் ஆனதுனால எங்கள் ப்ரிடிக்ஷன் 8682 இருந்தது. பட் ஒரிஜினலாக ரவுண்டு 2 ரிசல்ட்ஸ் படி 7822லேயே க்ளோசிங் ரேங்க் முடிஞ்சிருக்கு. டிஃபரன்ஸ் இஸ் 860. தட் மீன்ஸ் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது மெட்டலாஜிக்கல் இந்த வருஷம் ஆஃப்டர் ரவுண்டு 2 நல்லா ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆயிருக்கு. கம்மிங் டு கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் வாஸ் 6325. இந்த வருஷம் கொஞ்சம் முன்னால் ஃபில் ஆகலான்னு சொல்லி எங்கள் ப்ரிடிக்ஷனில் 5740 முடிச்சிருந்தோம். பட் எங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் மேலே 5285லேயே ரவுண்டு 2 க்ளோசிங் ரேங்க் வந்து முடிஞ்சிருக்கு. Difference is 455. The meaning is that, conclusion is that chemical engineering also filling fast compared with last year JOSA 2024 after round 2. So இந்த ட்ரெண்டையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்தர் ரவுண்ட்ஸுக்கு போகும்போது இந்த அனாலிசிஸோட ரிசல்ட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.